அமுதே தமிழே அழகிய மொழியே! வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் ஒன்று மே 15, 2024 அன்று காங்கிரஸ் உறுப்பினர் மாண்புமிகு வைலி நிக்கல் மற்றும் 7 காங்கிரஸ் உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்பட்டது. நானும் அன்று வாஷிங்டன் டிசிக்கு சென்றிருந்தேன். தாமஸ் ஜெஃபர்சன் அறையில் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸில் பெரிய நிகழ்வு ஒன்று நிகழ்த்தி அதை ஏன் சமர்ப்பித்தோம் என்று விரிவாக வயலின் நிக்கல்ஸ், டான் டேவிஸ் அவர்கள் மற்றும் ஜெஃப் ஜாக்சன் அவர்கள் விரிவாக விளக்கினார்கள். ஹைச்ரஸ் 1230 என அழைக்கப்படும் இந்த தீர்மானம் ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்கிறது மற்றும் நிரந்தர அரசியல் தீர்வை காண சுதந்திரத்திற்கான வாக்கெடுப்புக்கு அழைப்பும் விடுகிறது. இந்த தீர்மானம் தமிழின படுகொலையையும் அங்கீகரிக்கிறது. இது தமிழர் பிரச்சினை தொடர்பான மிக விரிவான தீர்மானம். இது ஒரு நாட்டின் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் தீர்மானமாகும். நமது தமிழ் நண்பர்களால் கனவு தீர்மானம் என்றும் அழைக்கப்படும் இந்த தீர்மானம் தமிழர் பிரச்சனைகளின் மிக முக்கியமான அம்சத்தை கொண்டுள்ளது. இது சிங்களவர்களும் தமிழ் மக்களும் தீவில் தனித்தனி இறையாண்மை கொண்ட காலனித்துவத்திற்கு முந்திய காலத்தை நினைவூட்டுகிறது மற்றும் 1833 ஆங்கிலேயர்களால் ஒற்றையாட்சி நிர்வாகத்தின் கீழ் சிங்களம் மற்றும் தமிழ் பிரதேசங்களை ஒன்றிணைக்கப்பட்டதை வலியுறுத்துகிறது. இந்த தீர்மானம் 1976 தமிழர்களின் வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழர்கள் சுய நிர்ணய உரிமையை வலியுறுத்தி சுதந்திரமான இறையாண்மையுள்ள மதச்சார்பற்ற தமிழீழத்தை மீட்டெடுப்பதற்கும் மறுசீரமைப்பதற்கும் தீர்வு கோரியதை இந்த தீர்மானம் எடுத்து காட்டுகிறது. இலங்கையின் அரசியலமைப்பின் 13வது திருத்தம் தமிழர்களுடன் எவ்வித ஆலோசனையும் இன்றி கொண்டு வரப்பட்டதை ஒப்புக்கொள்வதுடன் தமிழர்களின் அபிலாஷைகளுக்கான தீர்வாக தமிழர்களின் தலைவர்களால் நிராகரிக்கப்பட்டதையும் இத்தீர்மானம் சுட்டிக்காட்டுகிறது. 6வது திருத்தம் தமிழர்களின் கருத்து சுதந்திரத்தை மீறுவதாக இந்த தீர்மானம் அவதானிக்கின்றது. தமிழர்களின் தாயகம் சுயராஜ்யமற்ற பிரதேசமாகவே இன்றும் உள்ளது என்பதை ஹைச்ரஸ் 1230 சுட்டிக்காட்டுகிறது. 2006 இலங்கைக்கு விஜயம் செய்த போது தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அப்போதைய உதவி அரசு செயலர் ரிஷட் பூஷார் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரித்ததை மேற்கோள் காட்டி பேசினார் வைலி நிக்கல் அவர்கள். கிழக்கு தீமோர், போஸ்னியா, எரித்ரியா மற்றும் கொசவோ ஆகிய நாடுகளில் அமெரிக்காவின் ஆதரவுடன் சுதந்திரத்திற்கான வாக்கெடுப்புகள் வெற்றிகரமாக நடத்தப்பட்டன. இந்த தீர்மானம் தமிழ் அரசியலில் ஒரு முக்கிய தருணமாக கருதப்படுகிறது. கடந்த கால வன்முறைகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் தமிழர்களுக்கு நிரந்தரமான கண்ணியமான அரசியல் தீர்வை காண்பதற்குமான கணிசமான முன்னேற்றத்தை இந்த தீர்மானம் பிரதிபலிக்கிறது என்றால் அது மிகையாகாது. அனைத்து தமிழ் அமைப்புகளும் தங்கள் உள்ளூர் காங்கிரசின் உறுப்பினர்களுடன் இணைந்து செயலாற்றுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் அங்கமாக இருக்கும் தமிழ்ச்சங்கங்கள் தங்களது காங்கிரஸ் பிரதிநிதிகளை அணுகி அவர்களை இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஈழத்தமிழர்களின் சுய நிர்ணய உரிமை மற்றும் சுதந்திரத்திற்கான சர்வதேச ஆதரவை பெறுவதற்கு அந்தந்த அரசாங்கங்களுடன் இணைந்து பணியாற்றுமாறு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சங்கங்கள் அனைத்தையும் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஈழத்தமிழர்களுக்கான சுதந்திரத்திற்கான வாக்கெடுப்புக்கு எனது மற்றும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் முழு ஆதரவு என்றுமே உண்டு. வாழ்க வளமுடன், நம் வாழ்வை ஆழ்க அறமுடன். நன்றி.